सभी को हमारा प्रभु यीशु मसीह के पवित्र नाम में करता हूँ। हम परमेश्वर के वचन को ध्यान करेंगे। हमारे बीच में आज पास्टर पाल बेराज हैं और मैं ब्रदर को स्वागत करता हूँ। प्रेज़ द लॉर्ड ब्रदर। ஆம், பிரைஸ் லார்ட். ஓகே, நாம் இந்த காலை தியானத்தை நாம் ஜெபித்து ஆரம்பிக்கலாம். आज सुबह की आराधना को प्रार्थना के द्वारा हम शुरू करें। அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்த இரவுகளில் நல்ல நித்திரை தந்து இந்த புதிய நாளை காண செய்ததே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து இணைந்து உடைய வசனத்தை தியானிக்க நீர் கொடுத்த நல்ல தருணத்தை நாம் நன்றி செலுத்துகிறோம். அதற்கான இடர்பாடுகளும் இன்றி நாங்கள் உடைய வசனத்தை தியானிக்க கர்த்தர் உதவி செய்துள்ளோம். தொடக்கம் முதல் முடிய பரியந்த வரை உடைய பிரசன்னம், உடைய கரம் எங்களோடு கூட நீங்கள் வழிநடத்த முடியாது. எங்களை தாழ்த்தி இந்த கருத்தில் ஒப்புக்கொள். நாமத்தில் ஜெபங்களை தகப்பனே. ஆமென். ஓகே, ஸோ இந்த நாளிலும் நாம் சங்கீதம் 119 17வது வசனம் முதல் 24வது வசனம் வரை நாம் தியானிக்கிறோம். आज हम लोग भजन संहिता का 119वां अध्याय का 17 पद से लेकर हम लोग ध्यान करेंगे। சங்கீதம் 119 நம்ம தொடக்கத்துல இருந்து கடைசி வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆண்டுடைய வார்த்தைகளை குறிப்பிடுவதற்கு வெவ்வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டது. भजन संहिता 119वां अध्याय को जब ध्यान करते हैं, परमेश्वर के नाम को प्रशंसा करने के लिए अनेक अलग अलग शब्दों को इस्तेमाल किया गया है। அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய வசனங்களை குறிப்பிடுவதற்கு வெவ்வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டது. परमेश्वर के वचन को दर्शाने के लिए अलग अलग बातों को, शब्दों को इस्तेमाल किया गया है। ஸோ ஒவ்வொரு வசனத்திலையும் நம்ம அவனுடைய வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். हर एक वचन में परमेश्वर के भयभक्ति के बारे में देख सकते हैं। ஸோ ஆண்டுடைய அந்த வார்த்தையினுடைய மகத்துவம், அதனுடைய பயன், அதன் மூலமா நமக்கு என்ன பயன் அப்படிங்கறத குறித்து இந்த அதிகாரத்துல எழுதப்பட்டது. तो परमेश्वर का वचन, उसके द्वारा रहने वाले जो भय है, उसके द्वारा हमें क्या जरूरत है, उसके बारे में हम ध्यान करने वाले हैं। ஸோ அந்த அதிகாரம் முழுவதுமா நம்ம ஒவ்வொரு வசனமா நம்ம கவனித்து ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டுடைய வசனத்தை குறித்ததான ஒரு எண்ணங்கள் நிச்சயமா மாறும். तो हर एक वचन को जब ध्यान करते हैं, उसका हर एक वचन का जो उसका अंदर की जो भावना है, उसको अच्छे से हम लोग समझ सकते हैं। ஓகே, இப்போ நாம் 17வது வசனத்துல இருந்து 24வது வசனம் வரைக்கும் நாம் தியானிப்போம். हम 17 पद से लेकर 24 पद तक ध्यान करेंगे। இந்த 17வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு, உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். तो यहाँ पर अगर आप लोग वचन को ध्यान करते हैं, तो तेरा दास को आप दर्शन दे देना, ताकि मैं तेरा वचन के अनुसार चल सकता हूँ। இந்த சங்கீதத்தை யார் எழுதுனா அப்படிங்கறத குறித்து நிறைய பேர் பேரை சொல்லுவாங்க. इस भजन संहिता कौन लिखा है अगर आप पूछेंगे, तो कई सारे लोग अलग अलग प्रकार के नामों को बताते हैं। தாவீது, எஸ்ரா, எரேமியா இப்படின்னு வெவ்வேறு பெயர்கள் சொல்லப்படுகின்றன. दावीद और एजरा और नेहेमिया, ऐसे हर एक व्यक्ति अलग अलग नाम बताते हैं। அது யாரு எழுதியிருந்தாலும் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறது மூலமா, அதாவது இந்த அதிகாரத்தில் உள்ள வசனங்களை வாசிக்கிறது மூலமா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஆண்டுடைய வசனத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்திருந்தாங்க அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். तो हम कोई भी लिखे हैं, लेकिन हर एक वचन में वो लोग परमेश्वर के जीवन को, अपने जीवन में कितना वो प्रामुख्यता दिया है, उसको हम लोग समझ सकते हैं। तो இந்த இடத்துல இந்த சங்கீதத்தை எழுதின அந்த ஆசிரியர் எப்போ என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். लेकिन अभी जो इस जगह में ये जो ग्रंथ करते हैं, वो क्या लिखे हैं, उसको हम ध्यान करेंगे। அவரு என்ன ஜெபம் பண்றது? ஆண்டவரே, எனக்கு நன்மை செய்யும், அப்போ நான் உயிரோட இருந்து உங்களுடைய வசனத்தை நான் கை கொள்ளுவேன், அல்லாத நான் கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு.
यहाँ पर रहने वाला ग्रंथ करते हैं ऐसे प्रार्थना करता है, अपने दास को उपकार करे कि मैं जीवित रहूं और तेरे वचन पर चलता रहूं। ஸோ நம்மளும் ஆண்டவரே எனக்கு நல்ல சுகத்தை தாரும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்றோம். हम भी प्रार्थना करते हैं, परमेश्वर मेरे लिए भी अच्छा एक स्वस्थ रखिए बोलकर। நம்ம எதுக்காக ஆண்டவரத்துல நல்ல சுகத்தை கேட்கணும்? हम परमेश्वर के पास किस चीज के लिए एक अच्छा स्वास्थ्य जीवन चाहते हैं? ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஆசிரியர் வந்து ஆண்டவரே எனக்கு நன்மை செய்யும் அல்லது எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில நல்லது செய்யும், அப்போ நான் உயிரோட இருந்து நம்முடைய வசனத்தை கை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்றாரு. लेकिन इस जगह में इस ग्रंथ करते बता रहा है कि परमेश्वर अपने दास को उपकार करना और मैं जीवित रहकर और तेरे वचन पर मैं जीवित चलता रहूंगा। ஸோ இன்னைக்கு நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய உடல் நலத்திற்காக இல்லை நம்முடைய நன்மைக்காக ஜெபம் பண்ணும்போது நம்ம உலக காரியங்களை மனதில் வைத்துதான் நம்ம வந்து அதிகமான நேரங்கள் நம்ம ஜெபம் பண்ணுவோம். हम हमारे जीवन में कहीं सारे बार शरीर के विषय में हो या इस संसार के प्रकार के स्वास्थ्य को अगर मांगते हैं, केवल इस संसार का ही वो आशा को रखते हुए प्रार्थना करते हैं। ஸோ இந்த இடத்துல இந்த ஆசிரியர் எவ்வளவு ஆண்டோடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் வந்து ஆண்டோடத்துல இப்படி ஜெபம் பண்ணியிருப்பார். तो यहाँ पर ये जो ग्रंथ करते हैं परमेश्वर के वचन को कितना महत्व दिया होगा कि इस ढंग से यहाँ पर वो प्रार्थना कर रहे हैं। ஸோ அதுக்கு அடுத்தபடி நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா 18வது வசனத்துல உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். तो इसके बाद जब वो प्रार्थना करता है कि मेरी आंखें खोल दे कि मैं तेरे व्यवस्था की अद्भुत बातें देख सकूं। இந்த வேதத்தில் உள்ள வசனங்களை நாம புரிந்து கொள்ளணும், அதுல இருக்கிறதான உண்மையான அர்த்தங்களை வந்து நம்ம வந்து கண்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமா ஆண்டோடைய உதவி நமக்கு வந்து தேவை. तो देखिएगा, परमेश्वर के वचन को अगर सही से जानना चाहिए, अगर उसको जानकर अगर उसके चट पर चलना चाहिए तो परमेश्वर की मदद की जरूरत है। ஸோ நீங்க இந்த வேதத்தை வந்து பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாமல் நீங்க வாசிக்கும் பொழுது நிச்சயமா இந்த வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து கிரியை செய்ய போறது கிடையாது. अगर परमेश्वर के पवित्र आत्मा के अगर कार्य नहीं रहेगा तो तुम्हारे जीवन में इन वचनों को समझने के लिए मुश्किल नामुमकिन है। இந்த இடத்துல மிகவும் அழகாக வந்து அவர் ஜெபம் பண்றாரு. ஓகே, சோ அந்த பகுதியில் நம்ம பார்க்க முடியுது, நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். तो यहाँ पर देखिएगा, इतना अच्छे से प्रार्थना करता है कि तेरे व्यवस्था की अद्भुत बातें देख सको, इसलिए मेरे आंखों को खोल दे। அந்த வேதத்தை வந்து நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம உயர்த்தி பிடிக்கிறோம் அல்லது அதை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம புரிந்து கொள்ள நம்ம வந்து ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். तो हम अपने आप को परीक्षा करना चाहिए कि परमेश्वर के वचन को कितना हद तक हम उसको अपने जीवन में अंगीकार करते हैं और उसको पकड़े रहते हैं। ஓகே, சோ நாம் நினைவில் கொள்வோம், ஆண்டோடைய உதவி இல்லாம நிச்சயமா இந்த வேதத்தின் அர்த்தங்களை நம்ம புரிந்து கொள்வது கூடாத காரியம். तो इसलिए हम अपने आप को ध्यान फरके कि परमेश्वर के बिना मदद से परमेश्वर के वचन को समझना मुश्किल है। சோ இன்னைக்கு நம்ம வேதத்தை வாசிக்கிறதுக்கும் மற்றவங்க வேதத்தை வாசிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. देखिएगा, हमारा ग्रंथ को ध्यान करने से या किसी दूसरे के ग्रंथ को पढ़ने से बहुत फर्क है। ஓகே, இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு லிட்ரேச்சர் அதாவது இலக்கிய சம்பந்தப்பட்ட அவங்க கூட என்ன பண்றாங்கன்னா வந்து வேதத்தை வாசிக்கிறாங்க. तो कई सारे लोग जो है जो आध्यात्मिक बातें हैं उसको अपने सोच विचार से वो लिखते हैं। ஓகே, சோ இந்த வேத வசனங்களை நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட நம்ம படிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையோடு கூட வந்து செயல்படுகிறது. तो परमेश्वर के इस पवित्र शास्त्र को पवित्र आत्मा के द्वारा जब ध्यान करते हैं वो हमारे जीवन में वो कार्य करता है। சோ அதுக்கு அடுத்தபடி நம்ம வந்து 19வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா इसके बाद हम लोग अगर 19वां पद को ध्यान करते हैं
பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதையும். तो बताता है कि मैं तो पृथ्वी पर परदेशी हूँ, अपनी आज्ञाओं को मुझसे छिपाए ना रखा। ஸோ அவர் என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னு சொன்னா, நிரந்தரமற்ற இந்த உலக வாழ்க்கையில உமது வசனத்தை நான் வந்து எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடக் கூடாது. அதை எப்பொழுதும் என்னுடைய கண்கள் முன்பாக நான் வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவரிடத்துல கேட்கிறார். तो बता रहा है कि इस तत्कालिक जिंदगी में तेरे वचन को मेरी आंखों से नहीं छिपाना चाहिए बोलकर। ஓகே, நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக நேரங்கள்ல இந்த உலகத்தினுடைய அநித்தியமான காரியங்களை நம்ம வந்து ஈடுபடுறோம். அதை தான் நம்ம முன்னாடி நம்ம அதிகமா வந்து வைத்திருக்கிறோம். तो हमारे जीवन में अधिकतर बातों को यही रखे हैं जो इस संसार में जो शाश्वत नहीं है, उन्हीं चीजों को ज्यादा हमारे जीवन में रखे हुए हैं। ஆனா இந்த இடத்துல ஆசிரியர் இப்படியாக ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நம்முடைய வசனங்களை எனக்கு மறைக்காது, அது எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. लेकिन यहाँ पर जो ग्रंथकर्ता लिखता है कि तेरे वचन को मेरे पास नहीं छिपाना, कि मैं हमेशा उसको मेरे नजर के सामने रखे रहूं। இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம்? காலையில எழும்பின உடனே நம்ம வந்து ஆண்டோடைய வசனத்தை தியானிக்கிறோமா? ஆண்டோடைய வசனங்கள் நம்ம வாசிக்கிறோமா? இல்ல நம்ம எழும்பின உடனே நம்ம வெவ்வேறு காரியங்களை நம்ம ஈடுபடுறோம்? आज हम लोग सुबह सुबह उठकर परमेश्वर का वचन को ध्यान करते हैं या दूसरे काम में लगे रहते हैं? நாம் ஆண்டோடைய வசனத்துக்கு நம்ம முதலிடம் கொடுப்போம்னு சொன்னா நிச்சயமா நம்ம காலையில எழும்பின உடனே அவருடைய வசனங்கள் நாம தியானிப்போம். ये परमेश्वर की बातों को अगर सबसे पहला प्रथम स्थान देते हैं तो उसके बातों के लिए हम लोग ज्यादा महत्व देते हैं। அதுக்கு அடுத்தபடி நம்ம 20வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த இடத்துல அவர் இப்படியாக ஜெபம் பண்றாரு, இப்படியாக சொல்லுகிறார் அவரு. उसके बाद हम लोग 20वां पद को देख सकते हैं, तो वहां पर भी ऐसे प्रकार के वो प्रार्थना करते हैं। இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உம்முடைய வசனத்தின் மீது எனக்கு இருந்த அந்த வாஞ்சையின் நிமித்தமா என்னுடைய ஆத்மா என்ன செய்யுது, தொய்ந்து போகிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். तो ऐसे लिखता है कि मेरे मन तेरे नियम की अभिलाषा के कारण हर समय खेदित रहता है। இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இப்படியாக அந்த இடத்துல வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. நம்முடைய வசனத்தின் மீது இருக்கிற வாஞ்சை எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து ஒரு கொடுமையான பசியில நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம வந்து எப்படி ஆணுடைய அந்த நம்ம சாப்பாட்டுக்காக வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கோமோ, ஸோ அதே மாதிரி நம்முடைய வசனத்துக்காக நான் வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. तो अंग्रेजी के कुछ वर्षन में ऐसे जिक्र किया गया है, एक आदमी भयंकर भूख के लिए किस प्रकार से तड़पता रहता है, ठीक उसी प्रकार से मैं तेरे वचन के लिए बहुत खेदित रहता हूं बोलकर। ஓகே, ஸோ இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு தூரத்துக்கு வந்து ஆண்டுடைய வசனத்தின் வந்து நம்ம பசியுள்ளவர்களா இருக்கோம். तो आज हम लोग इस संसार में परमेश्वर के वचन को कितना हद तक हम लोग उसके भूखे हैं। அவர் வந்து அதாவது இன்னைக்கு நம்ம ஆண்டுடைய வசனத்தை நம்ம தியானிப்பதற்காக இல்ல அவருடைய வசனங்களை நம்ம கற்றுக்கொள்வதற்காக நான் வந்து என்னுடைய சாப்பாட்டு நேரத்தை விட்டுருக்கேன், இல்ல என்னுடைய தூக்கத்தை நான் இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியுமா? क्या हम परमेश्वर के वचन को सीखने के लिए, पढ़ने के लिए मैंने मेरे भूख को त्याग दिया हो, मेरा नींद को त्याग दिया हो, ऐसे बोलने के लिए तैयार है क्या? நிறைய நம்ம இன்னைக்கு சாதாரணமா நம்ம பார்த்தோம்னு சொன்னா, பைபிள் வாசிப்பது தியானிப்பது அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் விசுவாசிகள் மத்தியில குறைந்து கொண்டு வருகிறது நம்ம பார்க்க முடியும். तो बाइबल को पढ़ना या ध्यान करना आज के दिन बहुत सारे क्षीणित होने जा रहा है। ஆனா இந்த இடத்துல வந்து அவர் ஆண்டுடைய வசனத்தின் மேல இருந்த அந்த வாஞ்சையினால மற்ற காரியங்கள் எல்லாம் அவர் விட்டு விடுறதுனால அவர் என்ன செய்யறாரு, அவருடைய ஆத்மாவில் வந்து தோய்ந்து போகிறார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டது. तो देखिएगा, परमेश्वर के वचन को ध्यान करने की वजह से और बाकी कामों को त्यागने की वजह से कभी भी वो हार नहीं जाता अपने आत्म जीवित में।
ஸோ இன்னைக்கு மிகவும் அற்ப காரியங்கள் நம்மளை வந்து ஆண்டுடைய வசனத்தை விட்டு பிரித்து तो देखिएगा इस संसार में बहुत सारे अभिलाषाओं के ऐसे काम है जो परमेश्वर के वचन से हमें दूर करती है। இன்னைக்கு ரொம்ப ஈஸியா நம்ம சொல்லணும்னு சொன்னா நம்முடைய அதிகப்படியான நேரங்கள் நம்ம வேதத்தை வாசிக்கிறது பதிலாக நம்முடைய மொபைல்ஸ்ல போய்கிட்டு இருக்கு। तो एक आसानी तरीके से बताना सकते हैं तो एक आज के दिनों में परमेश्वर के वचन को ध्यान करना को छोड़कर सबसे बात यह है कि मोबाइल में ज्यादा से समय बिताना चाहते हैं। ஸோ நம்ம எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிப்பதும் தியானத்துக்கும் நம்ம பயன்படுத்துறோம், எவ்வளவு நேரம் நம்ம மொபைல் பயன்படுத்துறோம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் நம்ம பண்ணா நிச்சயமா நமக்கு வந்து தெரிய வரும் எது அதிகமா நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தப்பட்டிருக்கு। तो हमारे जीवन में अगर हम लोग बैठ कर हिसाब करते हैं तो मोबाइल के लिए कितना समय इस्तेमाल करते हैं, परमेश्वर के वचन को कितना इस्तेमाल करते हैं, वो हमारे जीवन के लिए ज्यादा फायदेमंद होता है। இன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பர்ஸ்ல வாசிக்கிறோம், பேரண்ட்ஸ் பிள்ளைங்கிட்ட இருந்து மொபைலை பிடுங்கினதுனால மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க, இல்ல தற்கொலை பண்ணிக்கிடுறாங்க। ஸோ இதெல்லாம் வந்து அவங்க எவ்வளவு தூரத்துக்கு அந்த மொபைல்ல வந்து ஈடுபாடு கொண்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்ள முடியும்। आज अगर न्यूज़पेपर में पढ़ते हैं तो माँ बाप ने बेटा के पास या बच्चों के पास मोबाइल फोन को अगर छीन लेते हैं, बच्चे जो है बहुत सारे मानसिक हो जाते हैं या अपने आप को खुदकुशी करते हैं। याद की ध्यान सोचिएगा वो उन बच्चों लोग कितना हद तक कितने गहरे में उसमें वो आदतों में पड़े हुए रहते हैं। ஆனா ஆண்டுடைய வசனத்துல அவ்வளவு தூரத்துக்கு அவங்க மூழ்கி இருக்காங்களா, இல்ல நாம அவ்வளவு தூரத்துக்கு மூழ்கி இருக்கிறோமா? क्या परमेश्वर के वचन में वो लोग उतने गहरे में उतर चुके हैं? क्या हम लोग परमेश्वर के वचन में उतने गहरे तक उतर चुके हैं क्या? நீங்க நெகேமியா 8வது அதிகாரம் 3வது வசனம், நெகேமியா 9வது அதிகாரம் 3வது வசனம் வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல ஜனங்கள் எவ்வளவு நேரம் அதிக நேரம் உட்கார்ந்து ஆண்டுடைய வசனத்தை அதாவது நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்தார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டது। तो अगर आप नेहमिया का 8वां अध्याय का 3रा पद 9 अध्याय का 3रा पद को जाकर पढ़ते हैं तो वहां के रहने वाले लोग परमेश्वर की व्यवस्था को कितना ध्यान कर देते हैं वो हमें देख सकते हैं। இன்னைக்கு நம்மளால அவ்வளவு நேரம் வேதத்தை வாசிப்பதற்கு கொடுக்க முடியுதா? क्या आज हमारे जीवन में परमेश्वर को ध्यान करने के लिए उतना समय देख सकते हैं क्या? तो நம்ம வேதத்தின் மீது நமக்கு எப்பொழுது அதிக ஆர்வம் இருக்கிறதோ அப்பதான் நம்ம நிச்சயமா வந்து அவ்வளவு நேரம் நம்மளால கொடுக்க முடியும்। तो परमेश्वर के वचन के ऊपर कितना हम लोग आशा रहते हैं उतना ही हम समय दे सकते हैं। அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா 21வது வசனம், உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்கிறேன்। इसके बाद अगर हम ध्यान करते हैं तो 21वां पद को, तूने अभिमानियों को जो शापित है खड़क है वे तेरे आज्ञाओं की बाट से भटके हुए हैं। இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது நம்ம அறிந்து கொள்ள முடியும் யார் வந்து ஆண்டுடைய வசனத்தை வந்து கடைபிடிக்க மாட்டாங்க, ஆண்டுடைய வசனத்துக்கு வந்து அதன்படி யாரும் நடக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்படும்। यहाँ पर देखिएगा परमेश्वर के वचन को कौन पढ़ते नहीं है और कौन उसके अनुसार चलते नहीं है, वो उसके बारे में जिक्र किया गया है। ஓகே, அதாவது சபிக்கப்பட்டவர்கள் பெருமை உள்ளவர்கள் தான் வந்து ஆண்டுடைய வசனத்தின்படி நடக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்படும்। यहाँ पर देखिएगा शपित लोग और घमंडी लोग ही परमेश्वर के वचन को वो नहीं पढ़ना चाहते, ध्यान करना नहीं चाहते हैं। நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சபிக்கப்பட்டவர்கள் அல்ல। तो हम और आप आशीष पाए हुए लोग हैं, ना कि शापित है। உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் வந்து மன தாழ்மையை கொடுத்திருக்கிறார்। तुम्हारे लिए परमेश्वर ने मन की एक समाधान को दिए हैं। तो ஆண்டவரிடத்துல இருந்து மனத்தாழ்மையை பெற்றுக்கொண்ட நாம், அதுக்கப்புறமா அவரிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் இந்த உலக மக்கள் படி நாம வாழக்கூடாது। परमेश्वर के द्वारा आशीष पाकर मन की एक शांति पाने के बाद हम संसार के लोगों के अनुसार जीवन नहीं बिताना चाहिए। சோ நாம் நம்முடைய வாழ்க்கையில தீர்மானம் பண்ணுவோம், இந்த உலக மக்களுக்கும்
நமது வாழ்க்கைக்கும் நிச்சயமா மாறுபாடு இருக்கும் அப்படிங்கிறத तो हम एक बार सोचेंगे कि संसार के लोग और हम हमारे जीवन में किस प्रकार से जीवन बिता रहे हैं। ஸோ அதுக்கு அடுத்தபடி நம்ம அடுத்த வசனத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னா 22வது வசனத்துல இந்த இடத்துல அவர் இப்படியாக ஜெபம் பண்ணிக்கிறார். और इसके बाद हम 22वां पद को देखते हैं तो यहाँ पर भी एक प्रार्थना करने के विषय को देख सकते हैं। ஓகே, நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டாகட்டும், நான் உம்முடைய சாட்சிகளை கைக்கொள்கிறேன். तो बता रहे हैं कि मेरे नाम धराए और अपमान दूर कर, क्योंकि मैं तेरे चुनौतियों को पकड़े रहूं। ஓகே, ஸோ ஒரு ரிக்வஸ்டா வந்து ஆண்டவர்கள் கேட்கிற, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில வந்து நிறைய நிந்தைகள் அவமானங்கள் இருக்குது, இதெல்லாம் என்னை விட்டு அகற்றும். ஏன்னா நான் வந்து உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய வசனத்தை கை கொள்கிற ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்லி அவரு ரிக்வெஸ்ட் பண்றதை நம்ம பார்க்க முடியும். तो यहाँ पर अपना निंदा को अपमान को दूर कर देना, ताकि मैं तेरा बेटा हूं करके वो एक अनुरोध करने के विषय को देख सकते हैं। ஸோ இன்னைக்கு நம்மளும் ஆண்டவரத்துல போய் நம்மளுடைய வேண்டுகோளை நம்ம சொல்லும் பொழுது, இல்ல நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மளை விட்டு தூரம் போகணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஸோ நிச்சயமா ஆண்டவர் வந்து அதை கேட்பார். तो हमारे कष्टों को दूर करने के लिए अगर परमेश्वर के पास जाकर अगर हम भी निवेदन करते हैं तो निश्चय परमेश्वर उसे दूर करते हैं। ஓகே சார், அதுக்கு அடுத்தபடி நம்ம 23வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும், மற்றவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து எனக்கு விரோதமா வந்து பேசி கொண்டிருக்காங்க, ஆனா நான் வந்து உங்களுடைய வசனத்தை வந்து தியானிச்சு கொண்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதப்படுது. लेकिन 23वां पद को देखिएगा, हाकिम भी बैठकर आपस में मेरे विरुद्ध बातें करते हैं, परंतु तेरे दास तेरे विधियों पर ध्यान करता रहा। ஸோ இன்னைக்கு நம்ம புறங்கூறுதல், அதாவது காசிப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. तो यहाँ पर देखिएगा आजकल हम लोग चुगली करना बोलते हैं ना, आपस में एक दूसरे के विषय में बात करने के विषय को। ஸோ ரொம்ப சாதாரணமா காணப்படுகிற ஒரு காரியமா காணப்படுது. ये सबसे बड़ा साधारण कार्य है, हम देख सकते हैं। ஸோ நம்ம ரெண்டு பேர் சேர்ந்துருக்கோம்னா யார் இல்லையோ அவங்கள பத்தி பேசுறது. हम अगर दो लोग बैठ जाते हैं तो जो हमारे बीच में जो नहीं रहेगा उस व्यक्ति के बारे में बात करना। ஸோ திண்ணை பேச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. चुगली बात बोलते हैं उसके इसको। ஓகே, ஒரு நம்ம மற்றவங்களை புறங்கூறி நம்முடைய நேரத்தை வீணடிக்காம நாம் ஆண்டுடைய வசனத்தை தியானிப்பதில் நம்ம என்ன செய்வோம், நம்முடைய நேரத்தை செலவழிப்போம். तो किसी दूसरे के विरुद्ध में हम लोग चुगली के बात करने को छोड़कर हम परमेश्वर के बातों पर ज्यादा समय बिताएं। ஒருவேளை உங்க மேல யாராவது புறங்கூறி விட்டு இருக்காங்கன்னா கூட நீங்க அவங்கள்ட்ட வந்து நீங்க அப்படி பண்ணல, இல்ல அவங்களோட கூட ப்ரூஃப் பண்றதுக்கோ அல்லது அவங்களோட கூட வாதாடுவதற்கோ உங்களுடைய நேரத்தை செலவழிக்காம இந்த ஆசிரியன் சொல்லியிருக்கிறபடி நம்ம ஆண்டுடைய வசனத்தை தியானிப்பதில் என்ன செய்வோம், நம்முடைய நேரத்தை நம்ம செலவழிப்போம். तो अगर आपके बारे में अगर कोई ऐसे बात करते हैं तो मैंने ऐसा नहीं किया हूं करके आप वाद विवाद छोड़कर, जैसे इस भक्त ने बताता है कि मैं परमेश्वर तेरे विधियों को ही ध्यान करते रहूंगा, ठीक उसी प्रकार हम परमेश्वर के दास होकर उसके विधियों को ध्यान करते रहेंगे। ஸோ புறங்கூறுகள் புறங்கூறிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம ஆண்டுடைய वसनத்தை நம்ம தியானிப்போம், ஆண்டவர் நமக்கான காரியங்களை செய்கிறவர். तो हमारे विरुद्ध में वो चुगली बात करते रहे, लेकिन हम परमेश्वर के वचन पर ध्यान करेंगे, परमेश्वर भी रहे बने रहेंगे। அதுக்கு அடுத்தபடி நம்ம 24வது வசனத்துல நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, உமது வசனங்கள் இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு. तो यहाँ पर 24वां पद में बताना चाहता है कि परमेश्वर के दास ने तेरी चुनौतियां मेरे सुख मूल और मेरे बनती है। இன்னைக்கு எது நமக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இன்பமா இருக்கு? तो आज हमारे जीवन में यह हमारे लिए बहुत ही भला है। ஆண்டுடைய வசனமா இல்ல இந்த உலகத்தின் காரியங்களா? परमेश्वर का वचन या ये संसार के कार्य? ஆண்டுடைய வசனமா இல்ல மொபைல் போன்ஸ்? परमेश्वर का वचन या मोबाइल फोन? ஸோ ஏன்னா நமக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குதோ அதுதான் வந்து நம்ம ரொம்ப நேரம் பயன்படுத்த விரும்பும். जो हमारे जीवन में जो ज्यादा पसंद है उसी के साथ हम लोग ज्यादा समय बिताना चाहते हैं। எது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும்னு சொல்லி நம்ம முயற்சி செய்வோம்.
जो हमारे लिए बहुत पसंद है उसको ज्यादा समझना है और उसको ज्यादा ध्यान करने करके हम लोग समय बिताते हैं। ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வேதத்தை புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் எவ்வளவு அதிக நேரங்கள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளே நாமளே ஆராய்ந்து பார்ப்போம். आज हम परमेश्वर के बातों को कितना हम लोग जानेंगे, कितना हम समझेंगे, उसको हम लोग अपने आप को फरकेंगे, ध्यान करेंगे। இந்த வேதவசனம் நமக்கு ஆலோசனைக்காரர் அப்படின்னு சொல்லி எழுதப்படும். इस परमेश्वर के जो बातें हैं हमारे लिए वो एक सलाह देने वाले हैं। ஸோ இன்னைக்கு நம்ம ஆலோசனைகளை யார் இடத்துல இருந்து பெற்றுக்கொள்றோம்? तो ये आज के जो लोग सलाह हम कहाँ से प्राप्त कर रहे हैं? அவனுடைய வசனத்துல இருந்தா அல்லது உலக மனிதர்களிடத்துல? परमेश्वर के वचन के द्वारा या इस संसार के मनुष्य के द्वारा? ஆண்டவருக்கு பயந்து அவனுடைய வசனத்தின்படி நமக்கு ஆலோசனை சொல்லிட்டு வந்து நம்ம ஆலோசனை பெற்றுக் கொள்றோமா, இல்ல உலகப்பிரமான காரியங்கள் நமக்கு ஆலோசனை கொடுக்கறது நம்ம எடுத்துக்கொள்றோம்? परमेश्वर से डर कर परमेश्वर ने देने वाला सलाह पर हम लोग चल रहे हैं या संसार के लोग देने वाले सलाह पर हम चल रहे हैं? இந்த வசனம் ஒரு இன்னொரு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல எப்படியாக எழுதப்பட்டிருந்தது, உமது உடன்படிக்கை என் நல்ல நண்பனை போல் உள்ளது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. एक और दूसरी तमिल भाषा में ऐसे लिखा गया है कि तेरी व्यवस्था जो है मेरे लिए एक अच्छा मित्र के समान है। ஓகே, ஸோ நமக்கு தெரியும் நல்ல நண்பன் நான் என்ன. तो हमें पता है एक अच्छा मित्र कौन हो सकता है। ஸோ நம்ம நண்பர்களோடு கூட நம்மளுடைய அதிக நேரத்தை செலவழிக்கணும் நம்ம விரும்புறோம். हमारे मित्रों के द्वारा हम ज्यादा समय बिताना चाहते हैं। நம்முடைய நண்பர்களோடு கூட இருக்கிற அந்த நேரம் நமக்கு வந்து ரொம்ப இனிமையானதா இருக்கும். हमारे मित्रों के साथ रहने वाला समय जो है वो बहुत ही अच्छा मीठा समय रहता है। ஸோ இன்னைக்கு அவனுடைய வசனங்களை வாசிக்கிற அந்த நேரங்கள் உங்களுக்கு இனிமையானதா இருக்கா? आज हम परमेश्वर के वचन को पढ़ने का उस समय क्या आपके लिए वो स्वादिष्ट समय था? சிந்தித்து பார்ப்போம். हम सोचेंगे बैठकर। நாம் ஜெபித்து இந்த காலை தியானத்தை நிறைவு செய்வோம். हम प्रार्थना करते हुए आज सुबह की आराधना खत्म करें। அன்பின் தகப்பனே, இதுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் தியானித்து பார்க்க நீர் கொடுத்த தருணத்திற்காக நன்றி. கர்த்தாவே, இந்த உலகத்தின் அநேக காரியங்களில நாங்கள் ஈடுபட்டு நமக்கு பிரியமில்லாத காரியங்களிலே எங்களுடைய நேரங்களை செலவழித்து நீர் எங்களுக்கு தயவாய் மன்னித்து உம்முடைய வசனத்தை வாசிப்பதிலும் அதை தியானிப்பதிலும் அதன்படி நாங்கள் செயல்படுவதிலும் எங்களுடைய நேரங்களை செலவழிக்க கர்த்தர் உதவி செய்ய இந்த நாளை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நம்முடைய பிரசன்னம் நம்முடைய கரம் எங்களோடு கூட எங்களை தாழ்த்தி நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கும். நாமத்தில் ஜெபங்களை தகப்பன். ஆமென். हे मेरे मन यहोवा को धन्य कह और जो कुछ मुझ में है वो उसके पवित्र नाम को धन्य कहे। हे मेरे मन यहोवा को धन्य कह और उसके किसी प्रकार को ना बोलना। थैंक्स ब्रदर। ओके, थैंक यू। ओके, प्रभु यीशु मसीह आप सबको आशीष करे। फिर हम लोग कल मिलेंगे। जय मसीह की।